வெல்கம் டு தி நேதாஜி கட்ஸ் ரஜினி. பல நாளுக்கு அப்புறம் இந்த ஆங்கிளோட சிரிப்புல வரும், இப்படி ரிவர்ஸ்ல இல்லாம. ஆக்சுவலி நைஸ் அப்பர் பேராபோலால சிரிக்கிறது. லெட்ஸ் கெட் இன்டு தட். ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சொன்னதுல ஐ வுட் சே 70% இஸ் ரைட். அப்படியா? எஸ்பெஷலி வந்துருச்சா? வந்துருச்சா? ஐயோ வந்துருச்சா? என்னென்ன விஷயம் கேளுங்க. கலில் விசஸ் கேஎல். ஓகேவா? அடுத்து நான் சொன்னது கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் அந்த டீம்ல ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயரா நல்லா இருப்பான்னு ஆடுவாருன்னு சொன்ன சொன்னீங்க. மாதிரி அடிச்சான். அடுத்து அதே மாதிரி இன்னொன்னு சஞ்சு சாம்சன் அடிப்பான்னு சொன்னேன். அதுல சேர்த்துக்க அது அடுத்து மாட்டீங்க. சொல்ல வரேன். சஞ்சு சாம்சன் நீங்க சொன்னீங்க, நான் எம்ஜிஆர் சொன்னேன். எம்ஜிஆர் இங்க பாருங்க, உங்களை மாதிரி ஆள் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆடிட்டு சுத்திட்டு கிடக்குறான். இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஓகேவா? உங்களுக்கு இத்தனை நாள் இந்த டிராமா என்ன? இல்ல இத்தனை நாள் நமக்கு மீன்ஸ் இந்த என்டையர் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இந்த டிராமா என்ன? ருத்துராஜ் கேக்வாட் பவர் பிளேல அவுட் ஆயிடுறாரு. ஓகேவா? அடுத்து ஸ்ட்ரைக் ரேட் இல்ல. இன்னைக்கு ஸ்ட்ரைக் ரேட் இல்ல, பவர் பிளேல அவுட் ஆகல. ஒரு பிரச்சனையை குறைச்சிருக்காரா இல்லையா? சோ we should accept that. ஓகேவா? தோத்துதான் வச்சுக்கோங்க இன்னைக்கு. ஆனா வந்து இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு மீம் நான் ட்விட்டர்ல பார்த்தேன். அடி வாங்குறது நானு, இனிமே ஜஸ்டிஸ் லீக் எனக்கு தான், உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. நான் கூட பரவாயில்ல, நான் கூட வீடியோ டாக்குமெண்ட்லாம் போட்டிருந்தேன். இந்த மஞ்ச சொக்கா பையன் தான் வந்து 3 அடி வாங்குவாரு, 4 அடி வாங்குவாரு, வாங்குறாரு. அடி மட்டுமே இதுல ஆக்சுவலா சிட்டுக்குருவி கதை வேற ருத்துராஜுக்கு. இல்ல ஆக்சுவலி இது வந்து இப்ப இல்ல, நான் வந்து அந்த சிட்டுக்குருவி அந்த செத்து போயிருச்சான். அந்த மாதிரி நேத்திக்கு வச்சிருந்த ஒரு பாயிண்ட் வந்து ருத்துராஜ் மேல வந்து என்ன வச்சிருந்தா, ஒரு கேப்டன்சி வந்து போலர்ஸ் எப்படி யூஸ் பண்றாருன்றத பொறுத்து தான் இட் பி டெஸ்டட் அப்படின்னு சொன்னேன். சோ அதனால நீங்க எனக்கு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு. ஜெம்மி ஓவர்டன் எப்படி வந்து 4 wickets of 18 runs இல்ல ரஜினி, let me articulate it. அகில் ஹுசைன் ஒருத்தர் உள்ள கொண்டு வந்தாங்க ரஜினி. ஃபர்ஸ்ட் பால் நோ பால், ஓகேவா? 10 நிசாங்காக்கு. அடுத்த பால் வந்துட்டு ஃபீட் போடும்போது அம்பையர் பார்த்து முறைக்கிறாரு. ஓகேவா? இது நோ பால் போட்டது நீ, அவன் வேலை செய்யறான், நீ எதுக்கு அவனை பார்த்து முறைக்கிற அப்படின்னு. இல்ல அது ஏன் முறைச்சா நான் சொல்றேன். அது ஏன் முறைச்சானா, சம் பேக் ஆஃப் ஹிஸ் ஃபீட் இருக்குல்ல, சம் போர்ஷன் வந்து அந்த லைன் மேல இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அவ்வளவு கான்ஃபிடன்ட் இருக்காங்க. ரிவ்யூ பால் பாருங்க. செகண்ட் நோ பால் அது வேற லெவல். அது ஏன் தெரியுமா? நிசங்காக்கு கொடுத்த கேஎல் ராகுல் நம்ம கொடுக்க மாட்டேன்னு கேட்டோன்னே கேஎல் ராகுல் ஒரு நோபால். சோ யாருக்குமே பாரபட்சம் கிடையாது. அப்பவே 2 நோபால் போட்டு 2 ஃபீட் கொடுத்தே 9 ரன் தான் கொடுத்தான் அந்த ஒரு ஓவர்ல. இதே இங்க மேட் இன்ட்ரி ஐயாவா இருந்தாருன்னா 24 of 26 பால்ஸ் அடிச்சு ஒரு பிளிஸ்டரிங் நாக் அவர் போட்டுருப்பாரு அவர் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே. ஆனா நம்ம டீம்ல 2 நடந்திருக்கும். 2 ஆரஞ்சு கேப், சேட்டாக்கு ஒண்ணு, ஹென்ரிக்கு ஒண்ணு. பர்பிள் கேப் ஜெய்மி ஓவர்டனுக்கு 213 அடிச்ச போது 213ல ஒரு 15 நான் எடுத்துக்கிறேன். கலிலுக்கு ஒரு 40. பேலன்ஸ்ல யார் யார் எங்க பிரிப்பாங்க பேசிட்டு வாங்க போறீங்க. ஆனா கேக்கும்போது சேட்டாக்கு சொல்றேன், நான் வந்து அந்த 100ஆமதோட அந்த 6 சேவ் பண்ணாம பாருங்க. பா ரஜினி, அதுக்கு அடுத்த பால் வந்து இன்னொன்னு 4 விட்டுருப்பான்ல. அது பாக்கும்போது எனக்கு நான் என்னன்னா, நீ ஏதாவது 6 தடுக்கிற, 6 விடுறவனு ஒருத்தன், 4 விடுறவனு, சாரி 6 தடுக்கிறவனு ஒருத்தன், 4 விடுறவனு ஒருத்தனா. ஃபீல்டிங் உண்மையிலேயே எஃபர்ட் திஸ் மேட்ச் இம்ப்ரூவ்ட் a lot. ஆனா ஒரு ஆளை தவிர, ஒரே ஒரு ஆளை தவிர யாருன்னு சொல்லுங்க பாப்போம். கலீல் அஹ்மத் 3 கேட்ச் விட்டான். ஃபீல்டராவே நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிடர் பண்ண கூடாது. அவர் வந்து நீங்க வந்து ஒரு கை சுத்துற ஒரு மனிதன் அப்படி வச்சுக்கணும் நீங்க. அதுதான் ஃபேப் சொன்னாரு, இன்னும் இன்னைக்கு கலீலை நோக்கி பால் தேடிக்கிட்டே இருக்கு. நீங்க சீசன் ப்ரிவியூல சொன்னீங்க ஜேபி ஓவர்டனோட பவுலிங் லென்த் வந்து டெக்ல அடிச்சா ஹார்ட் லென்த்ல பவுலிங் போட்டானீங்க. நான் தான் சொன்னேன், அது அசோசியேட் நேஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஐபிஎல் இஸ் a different game அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, பட் திஸ் guy ரஜினி இன்னைக்கு அவன் காட்டினா பாருங்க ஒரு ஷோ வேற மாதிரி. அதாவது நிக்க வச்சு ஹார்ட் லென்த்ல அடிக்கிறான். எவனா இருந்தாலும் என்கிட்ட பேசுறாரு. அது மில்லர் ஒரு போல்ட் எடுத்தான் பாருங்க, the finest ball CSK ever bowled. Exactly. இந்த என்டையர் சீசன்ல, அதாவது என்டையர் சீசனா 4 மேட்ச் நடந்திருக்கு. இந்த 4 மேட்ச்ல the best ball CSK ever bowled is that ball. கம்போஜர் பால், அந்த நோ பால் இல்லாம இருந்துச்சு, அது வந்திருக்கும். ஆனா அதை விட இது ஃபைனா இருந்துச்சு. அது அழகா போச்சு. சூப்பர் பால் அகைன்ஸ்ட் டேவில் மில்லர். ஆக்சுவலி he is the guy today made the match pull towards the CSK. அதர்வைஸ் எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு மாதிரி இட் இஸ் வெரி காம்படேட்டிவ். ஏன்னா பிச்சும் அந்த மாதிரி அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. பவுலர்ஸையும் மோஸ்ட்லி இட் வாஸ் காம்படேட்டிவ். அண்ட் ஆல்சோ நூர் அகமது ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்த அசுடோஷ் சர்மாவோட விக்கெட்டை, he is dangerous. அசுடோஷ் சர்மா ஃபர்ஸ்ட் வந்த பால் ஒரு 6 அடிப்பான் பாருங்க, என்னடா நீ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரியான ஷாட். அதே மாதிரி DC exposed. This is the match DC completely got exposed. Third match against GT, they were because power play la avங்களோட விக்கெட் லூஸ் பண்றது, it is their weakness. பவர் பிளேல விக்கெட் லூஸ் ஆகுறது. இந்த மேட்ச்லயுமே அதே தான் நடந்துச்சு. அவங்க அடிக்கிறாங்க ஸ்கோர்லாம், ஆனா பவர் பிளேல விக்கெட் லூஸ் பண்றாங்க. So because of that they are not able to chase the highest run chase. That is one thing. GT against அந்த மேட்ச்ல அவங்க அதை சமாளிச்சாங்க. அதனால அது லாஸ்ட் பால் வரைக்கும் போச்சு. அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ரிஸ்வி தான் முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த மேட்ச்ல அது நடக்கல. சர்ஃப்ராஸ் கான் ரஜினி இன்னைக்கு ஃபீல்டிங்ல சூப்பரா பண்ணாரு. எஸ்பெஷலி அந்த கேட்ச், அக்ஸரோட கேட்ச், எல்லாருமே ஐ மீன் நாட் ஓன்லி ஹிம், கலெக்டிவா பார்த்தா எல்லாருமே இந்த பின்னாடி போய் பிடிச்சிருக்காரு போல. அதேதான் பின்னாடி போய் தான். ஆக்சுவலி
என்ன கேட்டா அகிலசனோட பொட்டன்ஷியலுக்கு தட் இஸ் ஈஸி கேட்ச். பட் அது ஏன் அவ்வளவு கஷ்டமாக்கிட்டான்னு தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இல்ல ஏன் அது சொல்றேன் ஆக்சுவலி வந்து அகிலசனோட பொட்டன்ஷியலுக்கு. அது கஷ்டமாக்கல அவரு. அது ரீட் பண்றது கஷ்டம். அவ்வளோ ஹையா பால் போய் லைட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா மேல. ஸோ அது ரீட் பண்றது ஓ, கஷ்டம். ஐ எம் வெரி அந்த ஹாப்பி லாஜிக்ல அந்த வருதா? கேட்ச் இப்போ ஓகே. தான் பார்த்தேன் நான். எனக்கு அது ம். அந்த கேட்ச் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு பிராவோ ஸ்டைல் கேட்ச் பிடிச்ச மாதிரி ஒரு இல்ல ஹிஸ் என்டையர் ஸ்டைல் அண்ட் ஆட்டிடியூட் இஸ் பர்ஃபெக்ட். வெஸ்ட் இண்டீஸ் அந்த கரீபியன் ஆட்டிடியூட் இருக்கு. அண்ட் டெஃபினெட்லி ரஜினி ஹி கேன் பி a குட் அசெட். அவர் இன்னும் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் அந்த பிளேயிங் லெவல்ல அவர் இருக்கிறது பெஸ்ட். பேட்டிங்கா அவர் பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. கலில வேணா நம்ம பேட்டிங் கலில் பேட்டிங் ஆட எனக்குமே அந்த போறது இல்ல. ஃபீல் ஆச்சு. கலில் நான் ஏன் என்ன பிளேயிங் லெவல் சொல்றேன், ஏன் வச்சுக்கிட்டு. வந்து இவங்க அந்த இப்போ பவுலிங்ல வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க இது மாற்ற மாட்டாங்க, மந்த்ரா மாற்ற மாட்டாங்க. ஐ ஆமா, திங்க் கார்த்திக் அண்ட் எக்ஸாக்ட்லி. பிரசாந்த் வில் பி சிட்டிங் அவுட் தான் இதுக்கப்புறம். மேபி ம். மேபி எனக்கு என்னன்னு தெரியல, ஏன்னு தெரியல. இப்போ 3-4 ஓவர்சீஸோட தான் உள்ள போனாங்க அவங்க பேட்டிங் ஆட போகும்போது. அப்பயே ம். குர்ஜப்னீத்தோட உள்ள போனாங்க. வை நாட் கலில் அகில் ஹுசைனை உள்ள எடுத்துட்டு குர்ஜப்னீத்தை நீங்க தேர்ட் மேன் ஐ மீன் 12th மேனா வச்சுட்டு உள்ள போனா ஒரு பேட்டிங் பவர்ஸ் இன்னும் அதிகமாகவே கிடைச்சிருக்குமே. ஆமா. அண்ட் ஆல்சோ இந்த திஸ் மேட்ச்ல காய் தேவைப்படல, ஆட்டிடியூட் பட் நீங்க இதுக்கு சொன்ன மாதிரி போற தான். மேட்ச்ல ம். தேவைப்படும். ஸோ 4 ஓவர்சீஸோட எடுத்துட்டு கண்டிப்பா. போங்க உள்ள. வெறும் இந்தியன்ஸ் ரொட்டேட் ம். பண்ணிக்கோங்க இம்பாக்ட்ல. அண்ட் பட் ஐ டு இன்னைக்கு ஃபீல் வெரி பேட்டிங் பேட் ஸ்டெபிலிட்டி ஃபார் நல்லா இருந்துச்சு. கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீரினா. இதுக்கப்புறம் அவங்க உள்ளட்டு வரது ரொம்ப கஷ்டம் டீமுக்குள்ள. கஷ்டம் தான். பட் ஐ ஃபெல்ட் மோர் தென் பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மாக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம் இஃப் இன் கேஸ் எனி ஃபியூச்சர்ல. ஆனா கார்த்திக் சர்மாக்கு முன்னாடி ஐ ஃபீல் ஸ்ட்ராங்லி உருவில் பேட்டிலுக்கு அந்த சான்ஸ் கொடுத்துட்டு அடுத்து கார்த்திக் சர்மாக்கு போறது இட் வில் பி இன்னும் பெட்டர்னு சொல்ல வரேன். உர்வில் இஃப் பட்டேல் நீங்க இன் எங்க ஆட கேஸ் வைப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். அது எனக்கும் தெரியல. நான் சொல்றேன் ஃபியூச்சர்ல சான்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட்க்கு வந்துச்சுன்னா யாருக்காவது இன்ஜுரி இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பாக்குறாங்கன்னா உருவில் பேட்டிலுக்கு ஃபர்ஸ்ட் அது போகணும். கார்த்திக் சர்மாக்கு போறதுக்கு முன்னாடி உருவில் பேட்டில் அந்த இடத்துல வச்சு பார்க்கணும்னு சொல்ல வரேன் நான். டெஃபினட்டா பிளேயிங் லெவன் மாத்த மாட்டாங்க பிகாஸ் இட் இஸ் செட். பட் பிளேயிங் லெவல் அந்த காம்பினேஷன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். கலீல் அகமது பிளேயிங் லெவல்ல இருக்க வேண்டாம். கலீல் அகமது இம்பாக்ட்ல போட்டுட்டு உள்ள வந்து அகில் ஹுசைன். கரெக்ட் தான். ஆனா வந்து எனக்கு அது ஏன் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து அகில் ஹுசைன் உள்ள வச்சிருக்கணும். 11ஸ்லேயே வைக்கணும். நீங்க சொல்ற மாதிரி 12ஸ்ல வைக்காம ஆமா. 11ஸ்லேயே வச்சு உள்ள கொண்டு போகணும். அது இருந்தால் இன்னும் பெட்டரா ம். இருக்கும். எனக்கு வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஐ எம் லைக் நான் சொன்ன 11ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஒன்லி தட் 12ஸ்ல கொண்டு கார்த்திக் வந்துட்டாங்க. சர்மா. 11ஸ்ல கொண்டு வரல, பட் 12ஸ்ல கொண்டு ஆமா. வந்துட்டாங்க. நான் எதிர்பார்த்த 3 இல்ல பிளேயருமே ஆக்சுவலி எனக்கு டீம்ல இருந்தாங்க. குர்ஜப்ரீத் நான் எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து அகில் ஹுசைன் எதிர்பார்த்தேன். அண்ட் என்னோட செல்லக்குட்டி டெவால் பிரெவிஸ் நான் எதிர்பார்த்தேன். ஸோ இந்த 3 பேருமே எனக்கு இன்னைக்கு 11ஸ்ல ஆனா 12ஸ்ல அவன் இருக்கும்போது எனர்ஜி எனக்கு ரஜினி பிரவிஸ் என்டையர் 3 ஃபீல்டிங் கேட்ச் அவன் எனர்ஜி சூப்பரா இருந்துச்சு. 3 கேட்ச் சூப்பரா இருந்துச்சு. வர அது மட்டும் கேட்ச்ல இல்லாம வாரி வாரி போட்டுன்னு இருந்தான். அது மட்டும் இல்லாம எனக்கு வந்து என்ன ஒரு விஷயம் அழகா இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து எக்ஸாக்ட்லி மீன் வென் த டீம் இஸ் வின்னிங் ஈவன் த ஃபெயிலியர்ஸ் ஆல்சோ ஸ்வீட். ஓகேவா, தட் இஸ் டிஃபரன்ஸ் ஸ்டோரி. பட் என்னன்னா அந்த எனர்ஜி ஆஃப் த ஃபீல்டிங் இன்னைக்கு அந்த ஒரு ஃபைட் இருந்துச்சுல. பிகாஸ் ஆல்வேஸ் தர் இஸ் அட்டாக்கிங் இந்த பவுலிங் நாட் இந்த ஃபீல்டிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பவுலிங்ல இன்னைக்கு அட்டாக்கிங் இருந்துச்சு. ஓவர்டன் கிட்ட இருந்து கம்போஜ் கிட்ட இருந்து எல்லாத்துக்கிட்டுமே ஒரு மிக்ஸா இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் அதை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஃபீல்டிங்குமே சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொல்ல வரேன். ஐ மீன் டீமோட ஃபீல்டிங்குமே இருந்துச்சு. எனக்கு பட் ஸ்டில் தேர் இஸ் ஸ்டில் ஃபீல்டிங் மிஸ்டேக்ஸ் வந்து ஆர் தேர். பயங்கரமா காம்ப்ளிமெண்ட் சப்போர்ட் பயங்கரமா பண்ணாங்க. அந்த பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அகில் ஹுசைன் போடும்போதுமே வந்து நிறைய நல்ல ஷாட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. ஆமா. அதுக்கப்புறமா வந்து கஷ்டப்பட்டு தான் அடிச்சாங்க. பவர் பிளேல ரன்ஸ் வந்து அவங்களுமே 61 தான் அந்த மாதிரி தான் அடிச்சாங்க. 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க அவங்க பவர் பிளேல. 3 லூஸ் பண்ணாங்க அவங்க பவர் பிளேல. ஆமா. ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்கோர் தான் அடிச்சாங்க. நம்ம 61 ஃபார் நோ லாஸ் இருந்தோம் ஆஃப்டர் ஆக்சுவலி பவர் பிளே. நம்ம 61 நம்மளை ஃபார் விட அவங்க 2 2 wickets 3 wickets. wickets they lost. அதான் டிசிக்கு அந்த எப்பவுமே ப்ராப்ளம் இருக்கு. they got exposed with like அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த பவர் பிளேல வந்து keep on losing wickets. நீங்க சொன்ன ஸ்டப்ஸ் அடிச்சிருவான்னு சொன்னீங்க. பட் நீ மில்லர் ஆடினதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு சேஃபா ஆடினாரு அப்படின்னு சொல்லி. ஆமா. மில்லர் வாஸ் நாட் த ப்ராப்பர் மில்லர் he used to be. ஒரு மாதிரி ஒரு அந்த பேக் ஆஃப் த மைண்ட் அவருக்கு அது இருந்துச்சுன்னா என்னன்னு தெரியல. பட் ஆல்சோ அவருக்கு லாஸ்ட் மேட்ச்ல கையில் அடி ரஜினி. அந்த ஒரு இன்ஜுரி 2 நாள் தான். அதுக்குள்ள ரிகவர் ஆகுமே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுலயுமே ஒரு பேக் ஆஃப் த மைண்ட்ல அவருக்கு இருந்திருக்கும். அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்தார் அவர் ஃபுல்லா இந்த மேட்ச் வர பார்க்கும்போது. he was in the அந்த மில்லர் மாதிரி இல்ல. ஒரு அந்த ரியாக்ஷனே வந்து கொஞ்சம் போல்ட் ஆனதுமே வந்து அந்த ரியாக்ஷன் இல்லாததுனால தான் போல்ட் ஆனார் அதுவுமே. பட் நம்ம சொன்ன மாதிரியே ஒரு பால் கூட குட் லென்த்ல வச்சு அவர் ஸ்லோவர் பால் போடவே இல்லை. டிப்பிங், டாஸ் பால் அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா இது ஃபுல்லர் லென்த். இந்த 3 பால் மட்டும் தான் ஸ்லோவர் பால் போட்டாரு. யாரு? இங்கிடி அண்ட் சாம்சன் சேட்டா இன்னைக்கு சூப்பரா அடிச்சாங்க. அது இட் இஸ் குட் திங். அண்ட் முகேஷ் குமார் நம்ம சொன்னதுல இந்த ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் ரிவர்ஸ்ல போச்சு. இங்கிடி இஸ் கோயிங் டு பி a threat சொன்னோம். ஆனா எப்படி threat சொன்னோம் அது எப்படின்றது இருந்துச்சு. பட் சிஎஸ்கே அதை ப்ரெடிக்ட் பண்ணி அடிச்சிட்டாங்க. அண்ட் when it comes to முகேஷ் குமார் நம்ம சொன்னோம் எக்ஸ்பென்சிவா போவாருன்னு சொன்னோம். he didn't go expensive. he was good in expensive. அதுல ஒரு மூவ் வந்து சிஎஸ்கே தப்பா பண்ணாங்க. என்னன்னா வந்து சொல்லுங்க. சிஎஸ்கே தப்பா பண்ண மூவ் என்னன்னா வந்து ஆயுஷ்மாத் ரிட்டையர்ட் பண்ணிட்டாங்க. அது கரெக்டான மூவ். ஆனா சிவம் துபி இறக்கிட்டு கூட அவங்க டெவால் பிரெவிஸ் உள்ள அனுப்பியிருக்கணும். இல்ல அந்த தாட் எனக்கு இருந்துச்சு. நீங்க சொன்னது அட்டாக் பண்ணிருப்பான் அவன். அவங்க தேவையில்லாம கண்டிப்பா டூபி எப்படி இருக்காருன்னா ஒரு 8வது ஓவர்ல இருந்து உள்ள வந்து ஆடினா he is doing the damage.
ஏன்னா இஸ் டேக்கிங் சம் டைம், இஸ் அப்சார்பிங் த பால்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறமா டெலிவரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ எனக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீ அந்த டைம்ல டூபே நீ கொண்டு வரக்கூடாது உள்ள. நீ அப்போ என்ன பண்ணணும், பிரவிஸ் உள்ள கொண்டு அவன் ஸ்பின்லேயும் அடிப்பான், உனக்கு ஃபாஸ்ட் பவுலிங்லேயும் அடிப்பான், உனக்கு ஸ்லோ இந்த ட்ரிக்கி பவுலரிங்லேயும் அவன் அடிப்பானும் போது நீ அந்த சான்ஸையும் எடுத்துக்க கூடாது. அதை நீ போயிருக்கலாம். போயிருந்தா உனக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்னைக்கு பவுலிங் நல்லா போட்டோம், பட் எல்லா நாளுமே இது நடக்காது. எக்ஸ்ட்ரா ஒரு 15 ரன்ஸ் 30 ரன்ஸ் உனக்கு எடுத்துட்டு ஆக்சுவலி இன்னுமே எனக்கு தோன்றது என்னன்னா, நம்ம பவுலிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அவன் பேட்டிங் அவ்வளவு வீக்கான்னு தெரியலன்ற இல்ல. இன்னைக்கு நம்ம பவுலிங் நல்லா போட்டுருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் தி 16th ஓவர் பை முகேஷ் குமார். 16th or 17th ஓவர் கண்டினியூஸா யார்காரா நெயில் பண்ணுவாரு. சஞ்சு சாம்சன் வாஸ் நியர், ஐ மீன் அவர் வந்து ஒரு 90 கிட்ட போயிட்டாரு. ஆயுஷ் மாத்ரேவும் அவன் அடிக்க பாக்குறான், 50 கிராஸ் பண்ணிட்டான். அடிக்க பார்க்கும்போது விட மாட்டாங்க. ஓகேவா, அந்த அளவுக்கு வந்து யார்காரா நெயில் பண்ணிட்டு இருந்தான். சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா யார்கர் போடும்போது லேட் கட் பண்ணி கீப்பர் சைடுல அடிக்கலாம் ட்ரை பண்றாரு. பட் ஹி இஸ் நாட் அலோவிங். அந்த பால் வந்து அழகா அந்த ஒரு இன்ஸ்விங்கிங் யார்கர் போடுவாங்கல்ல, இவர் வந்து பின்னாடி லேட் கட்ல கைட் பண்ணி விடுறாரு பால், அந்த ராஜுக்கு ட்ரை பண்றாரு. பட் ஹி இஸ் நாட் அலோவிங். ஆயுஷ் மாத்ரே ஸ்ட்ரைட்ல அடிக்க பாக்குறான், ஹி இஸ் நாட் அலோவிங். அண்ட் ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஆகுது, ஆயிட்டு வந்து மறுபடியும் சஞ்சு சாம்சன் டேக் ஆன் பண்ண பாக்குறாரு, முடியல. லாங் ஆன்ல போய் பால் வந்து உருண்டுட்டு தான் போகுது. சோ தட் இஸ் ஓவர். பேஸ் பவுலர்ஸ் இன்னைக்கு ஸ்பின்னருமே அந்த அக்யூரேஷன் இங்க நான் சொல்றேன், அண்ட்ரே கணிதா, ருத்ராஜ் கெய்க்வாட் எல்லாருமே ருத்ராஜ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டாரு, ஸ்பின்னர் யூஸ் பண்ண மாட்டாருன்றீங்களா, அவர் அன்னைக்கே கணிச்சிட்டாரு. சேப்பாக் ட்ராக் வந்து சேப்பாக் வந்து ஸ்பேசர்லியா மாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பேசர்லியா மாறும்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கே கணிச்சிருக்காரு. அவன் தான் ஸ்பின்னருக்கு அப்பல இருந்து கொடுக்காம இன்னைக்கு அது பிராக்டிஸ் பண்ண ஒர்க் ஆகுது. எல்லாரும் கலாய்ச்சோம். இனிமே ஸ்பின் சோக் கிடையாது, இனிமே பேஸ் சோக் தான் சேப்பாக்ல. பேஸ் சோக் தான். யாருக்கு சோக்கு? சிஎஸ்கேக்கே சோக்கு. சிஎஸ்கேக்கு சோக்கு இருக்கு, ஆப்போனன்ட்டுக்கும் சோக்கு இருக்கு. போன வாரம் வந்து ஒரு ஸ்லோ வீக்கா போச்சு. பிகாஸ் ஃப்ரைடே நைட் வந்து பஞ்சாப் கிங்ஸ் நம்மள அடிச்சாங்க, சண்டே நைட் வந்து ஆர்சிபி நம்மள அடிச்சாங்க. இன்னைக்கு நைட் அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீக் ஒரு மாதிரி போயிருக்கும். இன்னைக்கு போகும்போது ஓகே, நாளைக்கு ஒரு நாள் சண்டே இருக்கு, இட்ஸ் a good day. ஓகே, லெட்ஸ் பயங்கரமான ஹேட் வாட்ச் பாப்போம். ஏன்னா மும்பை மேட்சா இருக்கு, ஆர்சிபி மேட்ச் இருக்கு, போல ஹேட் வாட்ச் நாளைக்கு. சூப்பர் மேட்ச், ஆக்சுவலி சூப்பர் மேட்ச். ஐ மீன் as a fan ஒரு கிரிக்கெட்டிங் ஆங்கிள் பார்த்தா சூப்பரா இருக்கு மேட்ச். மும்பைல ஜெயிக்க மாட்டாங்க நாளைக்கு. ஆமா, அது ஜெயிப்பாங்க. இன்ஃபேக்ட் அனில் கும்ப்ளே இருக்காருல, அவர்ட்ட கேட்டாங்க என்ன நம்ம சொல்றது, இல்ல அனில் கும்ப்ளே கிட்ட மயந்தில எங்க கேட்பாங்க இந்த மாதிரி யார் நாளைக்கு ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு நாளைக்கு சூப்பர் ஓவர் போகும்னு சொல்றாரு. ஆனா அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு டீமுக்கு நடுவுல சூப்பர் ஓவர் போச்சு, ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு. ஐ மீன் நான் இந்த வீக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் இன்னைக்கு மேட்ச் நீங்க ஹைலைட்டா எது நீங்க சொல்லுவீங்க? இன்னைக்கு ஹைலைட்டிங் மொமெண்ட், ஓகே ஹைலைட்டிங் மொமெண்ட் வந்து ரெண்டு இருக்கு எனக்கு. ஓகேவா, நம்பர் 1 வந்து பார்த்தோம்னா த வே ஆயுஷ் மாத்ரே டுக் ஆன். அதாவது அங்க ஆயுஷ் மாத்ரே அடிக்க ஆரம்பிச்ச, அது ஆயுஷ் மாத்ரே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையா ஆடிட்டு இருந்தாரு. ஆயுஷ் மாத்ரே அங்க அடிக்க ஆரம்பிச்ச உடனே, ஏன்னா சஞ்சு சாம்சன் அவர் போயிட்டு இருக்காரு, அவரோட இன்னிங்ஸ் இன்னொரு பக்கம் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆயுஷ் மாத்ரே அடிக்க ஆரம்பிச்ச உடனே ஐ ஃபெல்ட் தட் இஸ் ஒன் மொமெண்ட், ஓகே சூப்பர் அப்படின்ட்டு. அதே மாதிரி பவுலிங்ல வந்து பார்த்தோம்னா வென் ஜேமி ஓவர்டன் கமிங் இன் டு த பிக்சர் அண்ட் எப்படி சொல்றது, ஜேமி ஓவர்டன் கமிங் இன் டு த பிக்சர், அது ஒண்ணு சூப்பரா இருந்துச்சு. அங்க இருந்து வந்து மேட்ச் அப்படியே ஒரு டைனமிக்கே சேஞ்ச் ஆச்சு. அது வரைக்கும் வந்து ஒரு ஆன் த ரோப்ல இருந்துச்சு. உள்ள வந்தோடனே ஓகே நம்ம சைட்ல ஒரு ஆள் இருக்காங்க புல் ஆஃப் பண்றதுக்கு மேட்ச் நம்ம சைட்ல அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ ரஜினி அந்த அவன் பாத்தீங்களா ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இருந்தான். ஸ்டப்ஸோட விக்கெட் எடுத்தோடனே கத்துறான் பாருங்க, அது அவன் மட்டும் கிடையாது, எல்லாரும் தான் பண்ணிருப்போம். சூப்பரா இருந்துச்சு, மொமெண்ட்ஸா சூப்பர். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஹைலைட்டா என்ன தெரிஞ்சதுன்னா, எதனால நம்ம வின் பண்ணணும் நான் சொல்றேன்னா, டெல்லியோட போர் ஃபீல்டிங்னால தான் நம்ம வின் பண்ணோம். அது ஆமா, டெல்லியோட ஃபீல்டிங் ரெண்டு ரன் அவுட் மிஸ். அது சஞ்சு சாம்சன் இன்னைக்கு இருந்த ஃபார்முக்கு அந்த அவர் மட்டும் அவுட் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராப்ளமா இருந்திருக்கும், பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும். ஆமா, ஆனா எனக்கு என்னமோ இன்னைக்கு சஞ்சு அவுட் ஆகி இருந்தாலுமே எனக்கு என்னமோ நமக்கு பேட்டிங் டெப்த் இருந்தது. கரெக்ட் தான், பட் ஐ டோன்ட் வாண்ட் 210 மேல கிராஸ் பண்ணிருப்போம் தான் எனக்கு தோணுச்சு. என்ன நடந்தாலுமே சினாரியோ எதுவா இருந்தாலுமே 210 யூ ஆர் சூப்பர் பிரிங்கிங் தி பாயிண்ட். ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லுவேன், ஐ டோன்ட் வாண்ட் சிஎஸ்கே டு டேக் தி சான்ஸ். பிகாஸ் நம்ம டீப்ல கொண்டு போலான்னு பார்த்தா அந்த ஒரு பால் டாட் ஆன விக்கெட் ஆனிச்சுனாலுமே இப்ப அது விக்கெட் கிடையாது, அந்த ஒரு பால் டாட் பாலுங்கிற கணக்குல போயிடும் ஒண்ணு. ஓகேவா, அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சிஎஸ்கே வந்து என்னதான் பேட்டிங் விக்கெட்டும் விடலாம் சரி, விக்கெட் விடலாம் சரி, 210 போய் நிக்கிறோம் நம்ம. இந்த நம்ம எனக்கு என்ன தோணுது, நம்ம டீமோட பொட்டன்ஷியலே இவ்வளவுதான் இருக்கா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. பிகாஸ் அடிக்கிற ஆளுங்கெல்லாம் பார்த்தா எப்படி சொல்றது, நமிதா கை சைஸ் கால் சைஸ் பண்ணும்போது எல்லாம் நமிதா சைஸ்ல இருக்கின்ற மாதிரி அடிக்கிறானுங்க எல்லாரும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து பொட்டன்ஷியல் வந்து இனிமே வந்து எப்படின்னா we have to post 210 ரன்ஸ் மேல போஸ்ட் பண்ணணும். என்ன கேட்டா வந்து 220 இஸ் தி சேஃபஸ்ட் பெட். 220 மேல நீங்க போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இன்னைக்கு போட்ட மாதிரி போலிங் போட்டாலே வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு டிஃபீட் தி ஆப்போனன்ட்ஸ் அண்ட் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தி ஆப்போனன்ட்ஸ் டு ஓவர்கம் தி சிஎஸ்கே ஸ்கோர் போர்ட் பிரஷர். சிஎஸ்கே காட் அ லக் ரஜினி, சரியான ஒரு லக். என்ன தெரியுமா, ரெண்டு விஷயம். ஒன்னு பிரெவிஸ், ஓகேவா, இன்னொன்னு இதுதான் பிரெவிஸோட ஒரு பெரிய லக்குன்னு சொல்லுவேன், எஸ்பெஷலி ஃபார் திஸ் சீசன். ஜேமி ஓவர்டனோட பவுலிங் அந்த ஹார்ட் லென்த்ல அடிச்சுக்கிட்டே இருக்காரு. தட் இஸ் பிகாஸ் அது வந்து பிரெவிஸ்க்கு லக்.
இல்ல பிரவிஸ்க்கு ஏன் சொல்றேன்னா ஒரு ஆக்ஷன்ல போயிட்டு எடுக்கல அந்த பிளேயரை, அவங்க மிட் சீசன்ல கொண்டு வந்ததுங்கிறது ஒரு லக்கு. ஓகேவா? ஜேமி ஓர்டன் ஏன் லக்குன்னு சொல்றேன்னா, ஒரு ஆல்ரவுண்டர் எப்பவுமே ஹார்ட் லென்த்ல போறதுங்கிறது நம்ம சிஎஸ்கேன்ற என்டையர் ஐபிஎல்லே நாம ரொம்ப ரேரா தான் பார்ப்போம். ஆண்ட்ரூ ரசல் அப்பப்போ போடுவாரு, பொலார்ட் அப்பப்போ வந்து ஹார்ட் லென்த்ல போட மாட்டாரு, ஆனா ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு பேஸ் மெயின்டைன் பண்ணி போடுவாரு. பட் இவன் 145 பிளஸும் போறான், அட் த சேம் டைம் அந்த ஹார்ட் லென்த் அடிக்கிறான், பேட்டிங்கும் சும்மா மொரட்டை அடிக்கிறாங்க போது இட்ஸ் அ கிரேட் பிளேயர் லைக் திஸ் டு ஹேவ். ஜெமி ஓர்டன் தான் சொல்றேன். நான் வந்து நாட் ஜஸ்ட் அந்த அசோசியேட் நேஷன்ஸ் மட்டும் நான் அவரை ஃபாலோ பண்ணல, பிபிஎல்லுமே அவர் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், 100லுமே அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். 100% போலிங் போட்டாரு, பட் ஆனால் பிபிஎல்ல போலிங் போட்டாரு. பிபிஎல் நிறைய க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு அந்த டீமுக்கு அவரு. அங்கேயுமே வந்து அவன் ஹார்ட் லென்ஸ் தான் அடிப்பான். யாக்கர்ஸும் ட்ரை பண்ணுவான், ஓவர் தி விக்கெட் வந்து யாக்கர்ஸும் போட்டு ட்ரை பண்ணுவான். ஆனால் ஹார்ட் லென்ஸ் நிறைய அடிப்பான். ஹார்ட் லென்ஸ் எல்லாமே வந்து 144 145 கேஸ்ல தான் இருக்கும். கம்போஜோட நோ பால் இன்னைக்கும் அதே மாதிரி தான். லாஸ்ட் ஓவர்ல முடிஞ்ச மேட்ச்ல போய் நோ பால் போட்டுட்டு அங்க ஒண்ணு தேவையில்லாம இதே அந்த இடத்துல ட்விஸ்ட் அண்ட் ஸ்டெப்ஸ் இருந்திருந்தானா ஒரு மாதிரி ஹூ நோஸ், இதே ஒரு ஓவர் முன்னாடி நடந்த அந்த நோ பால் வந்துருந்துச்சுன்னா ஓம் பண்ணிருக்க முடியாது. 6 பால் 28 அங்கேயே கேம் முடிஞ்சு போச்சு. இல்ல 28 கேம் முடிஞ்சிச்சு. நான் சொல்றது என்னன்னா ஜேமி ஓவர்டன் ஓவருக்கு முன்னாடி ஓவர் வந்து கம்போஸ் போட்டிருப்பாரு, அதாவது ஸ்டப்ஸ் குளிப்பியாது இருக்கும். அந்த ஓவர் நோ பால் இருந்துச்சுன்னா அங்க இருந்து ஒரு மைண்ட் செட் ஷிஃப்டே டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனா என்னதான் சொல்லுங்க கமல், 3 மேட்சை ஒழுங்கா ஆடல, ஒரு டசம் புடுங்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாருமே. என்னதான் சொல்லுங்க, ஷேட்டா தான். இப்படியே போனா எம்ஜிஆருக்கு டாட்டா தான். எம்ஜிஆர் பத்தி திரும்பி பேசாதீங்க, எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. அது வந்து எனக்கு நான் தண்ணி குடிச்சிருக்கேன் கொஞ்சம், எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது எம்ஜிஆர் பத்தி பேசினாலே. இப்ப எம்ஜிஆருக்கு வந்து மத்தவங்க மறுவாழ்வு எனக்கு எம்ஜிஆர் பத்தி பேச ஒரு பாயிண்ட் நான் மேக் பண்ணிடுறேன். ஃபாஃப் வந்து கமெண்ட்ரியில சொல்லுவாரு, ருத்துராஜ் வந்து இஸ் லைக் கோலி கோடட் கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். கோலியுமே இதே மாதிரி ரன்ஸ் பவர் பிளேல அடிக்காத ஒரு ஃபேஸ் இருந்துச்சு, 24 and 25 அந்த ஃபேஸ்ல இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவர் எப்படி ரீஇன்வென்ட் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. இப்போ 150 ஸ்ட்ரைக் ரேட்லாம் அடிக்கிறான் கோலி. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து அவனுமே வந்து அவன் கேம் அடாப்ட் பண்ணி எவால்வ் ஆகணும். 2021 அப்புறமா ருத்துராஜோட கேம் எவால்வே ஆகல அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் கமெண்ட்ரியில. ஆமா, சேம் நல்ல பாயிண்ட் இருக்கு. இன்னொன்னு சொல்லணும்னா பை பிகாஸ் ஆஃப் டிசி வி ஒன், அது ஒரு ரீசன். அண்ட் அலாங் வித் தட் கலீல் அகமதோட கேட்ச் டிராப் இருக்குல்ல, மூணுமே பாருங்களேன் பெரிய கேட்ச். எடுத்தோடனே கேஎல் ராகுலோட இதுல இருந்து அசுதோஷ் சர்மால இருந்து ஸ்டப்ஸ்ல இருந்து மூணுமே பெரிய விக்கெட். அந்த 3 விக்கெட் விட்டுருக்கோம். அதுல எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு தூரம் நம்ம ரிஸ்கியா எடுத்துருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சிருக்கலாம் மேட்ச். இட் இஸ் இயர்லி வின். இன்னைக்கு 185 190 கிட்ட வந்தோம், 160 கூட மேட்ச் முடிஞ்சிருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் சேடா இப்ப நடுவுல வந்து கொஞ்சம் பவுலர்ஸ் கிட்ட பேசுறாரு. அண்ட் கேப்டன் பவுலர்ஸ் கான்ஃபிடன்ஸ்மே வந்து சேட்டா வந்து கீப்பிங் வந்ததுக்கு அப்புறமா தான் டிரான்சிஷன் ஆச்சு. ஈவன் நான் சொல்றேன், இந்த மேட்ச் வந்து ஃபீல்டர்ஸ் கேம், அதுதான் ஆக்சுவலி மேட் தி டிஃபரன்ஸ். அவங்க டீம்லயும் நம்ம டீம்ல பேட்டிங் மோர் ஓவர் ஈக்குவல் தான். நம்ம டீம்ல இந்த ஃபீல்டிங்னால தான் அந்த டீமோட பேட்டிங் வந்து கொஞ்சம் ரன் கம்மியா தெரிஞ்சது. இல்லனா அவங்க டீம் ஈக்குவலா வந்திருக்கும். பவுலிங் மோர் ஓவர் சிமிலர் தான். அவங்க இன்னொன்னா நல்லா ஃபீல்டிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பேட்ஸ்மேன்ஸ் வந்து என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்க மைண்ட்ல உள்ள ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் நிறைய கேப் ஃபைண்ட் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பான், எப்படி ஃபைண்ட் பண்ணணும். அதுலயே ஒரு 2 டாட் பால் நீங்க எடுத்துடலாம் ரஜினி. ஆனா இந்த வருஷத்துல நான் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஒரு விஷயம் ரஜினி, நீங்க சொன்ன பாயிண்ட் கூட ஐம் ஆடிங் திஸ் பாயிண்ட். என்னன்னா ஹர்திக் பாண்டியா வந்து ஆர்ஆர் கூட தோத்தப்போ ஒரு பாயிண்ட் சொன்னாரு, ஓகேவா? அதாவது we just lost the match by controlling 5 balls அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட். இது ஓகே, எக்ஸாக்டா சொல்ல, பட் இதுதான் சொல்லிருப்பாரு. 27 ரன் வித்தியாசத்துல தோப்பாங்க. 5 பால் நாங்க கரெக்ட் பாலா போட்டிருந்தா, ஓகே, 5 6 நாங்க அவாய்ட் பண்ணிருந்தா, டுடே we are the winners. அதுதான் அந்த கோர் கான்செப்ட், ஓகேவா? சோ அந்த விஷயம் தான் இப்போ இந்த இதுவரைக்கும் எல்லா ஐபிஎல் மேட்சஸ் போயிட்டான்ல, அப்புறம்னா வந்து 5 பால் இல்ல அதேதான் இன்னைக்குமே நம்ம அந்த 5 பால். ஆமா, ஏன்னா இல்ல நமக்குமே நீங்க நடந்து பாருங்களேன், 25 27 கிட்டே தான் நம்ம மேட்ச் டிஃபரன்ஸ். எக்ஸாக்ட்லி த 5 குட் பால்ஸ் ஆர் அந்த ஒரு 6 இன்னைக்கு சேவ் பண்ணது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றேன். இந்த என்டையர் ஐபிஎல் இது வரைக்கும் அந்த மேட்ச் எல்லாமே இந்த மாதிரியான அந்த 5 பால் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. சோ பவுலர்ஸ் கேம் தான் இன்னமுமே அப்படின்னு சொல்ல வரேன். கடுப்பாகுது எனக்கு இந்த பத்ரியை பார்த்தாலே கடுப்பாகுது. கமெண்ட்ரி பாக்ஸ்ல சும்மா கிரிட்டிசைஸ் பண்ணிடுறாங்க அந்த மனுஷன். சும்மா ரொம்ப தும்மா கிரிட்டிசைஸ் பண்றான், மூச்சு விட்டா கிரிட்டிசைஸ் பண்றான். என்னதான் வேணும் இல்ல, எல்லாரையும் தோனியை கம்பேர் பண்ண முடியாது. நல்ல பிளேயர் தான், பெரிய பிளேயர் தான், சூப்பரா ஆட்டிங் எல்லாம் ஆட்டிங், நீ ஆடி முடிச்சிட்டீங்களே, அதோட அமைதியா இருங்க, அவ்வளவுதான். சும்மா வந்துட்டு இவன் எப்படி பண்றான், நாங்களாம் ஆடின காலத்துல நாங்களாம் வந்து இன்னைக்கு 50 அடிச்சோம். நம்ம ஸ்டார்டிங்ல வந்து 16 ரன்னோ ஏதோ அடிச்சோம். அப்போ ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருப்பாரு, இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர் சிஎஸ்கே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஓப்பனிங்ல. உடனே 2016 நாங்களாம் வந்து 160 அடிச்சிருக்கோம், நாங்க ஒரு மேட்ச் தான் அடிச்சிருக்கோம் நாங்க, அப்படிப்பட்ட ஒரு டீம். இப்ப பாருங்க 16 ரன்ஸ் நம்ம வந்து பாராட்ட வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு நீ பாராட்ட. நாளைக்கு நடக்கிற மேட்ச், this is everyone will have a happy weekend as a CSK fans. and நாளைக்கு வந்து பார்த்தோம்னா I support RCB because எனக்கு RCB மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. they are actually அதுக்குதான் வடிகா நான் பார்க்க போறேன், வேற எதுவும் கிடையாது. இல்ல I strongly say that மும்பை கூட ரஜினி உண்மையான ரைவல்ரி
மும்பை இந்தியன்ஸ் ரஜினி, அதெல்லாம் இல்லனே சொல்ல. ஐ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் தம். அதெல்லாம் வேற. ஆனா ஆர்சிபி மேல எனக்கு சாஃப்ட் கார்னர் இருக்கு. அவங்க இப்ப பேசலாம், ஆடியன்ஸ் மீன் ஃபேன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் நடக்கிறத நம்ம பேசாததா, நம்ம பேசுறது இப்ப ரிட்டர்ன் வாங்குறோம் நீங்க சொன்ன மாதிரி தான். தட் இஸ் ஃபைன். ஆனா என்ன கேட்டா அவனுங்க அந்த டிரான்சிஷன் நடந்துச்சு பாருங்க ரஜினி, 22ல இருந்து இப்போ யோசிச்சு பாருங்க அந்த டீமோட டிரான்சிஷன். டெஃபினெட்லி தீஸ் கைஸ் நீட் டு கெட் இட். ரஜினி, விராட் கோலி நம்ம எல்லாம் சொல்ற எவ்வளவு பெரிய கிரேட் இருந்தாலும் அந்த மனுஷன் அவரோட இன்னிங்ஸை இந்த வயசுல சேஞ்ச் பண்ணுங்கிறது அவசியமே கிடையாது. சேஞ்ச் பண்ணி ஆடியே கப்பு ஒன்று வாங்கி கொடுக்குறாருன்னா சும்மா எல்லாம் இல்ல. எப்படி பெரிய விஷயம். அதுக்காகவே என்ன கேட்டா ஆர்சிபி தே ஆக்சுவலி குட், தே ஆர் ரியலி a great side. ஆர்சிபி வந்து எனக்கு ஒரு 10th ஃபேவரட் டீம் அது. பட் ஸ்டில் கொச்சி டஸ்கஸ் கேரளா இருக்கறனால 11th 12th ஃபேவரட் டீம் 12th ஃபேவரட் டீம் கூட நான் வைக்கலாம். பட் இல்ல நல்லா அவங்க வந்து உண்மையை சொல்றாங்க. நாளைக்கு அவங்க தான் வின் பண்ணுவாங்க. எனக்கு என்ன 2 பேருமே தோக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். மழை பெஞ்சா ஆளுக்கு ஒரு பாயிண்ட் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் இல்லாம பண்ண முடியும். அதுல வேற ஏதாவது பண்ண முடியும், வித்தியாசமா கொள்ள முடியுமா? ஆமா இல்ல அப்ப கூட வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பாயிண்டே இருக்கக்கூடாது 2 பேருக்குமே. அந்த மாதிரி தான் பண்ணணும். எல்லாம் மனுஷனே தெரியுமா, இடத்து காய்க்கு எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். அப்படிதான் பாயிண்ட் உயிர் போவோம். நான் இவ்வளவு இப்படி பேசுற சாடிஸ்டா பேசுறீங்களா என்ன திட்டுவேன் நினைச்சேன் சத்தியமா. இந்த சிரிப்போட முடிப்போம். நாளைக்கு ஒன்னும் இல்ல, அவனுக்கு தோத்தாங்கன்னா அவனை பார்த்து சிரிக்க போறோம், இவனு தோத்தா இவனை பார்த்து சிரிக்க போறோம். அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. எண்ட் ஆஃப் த டே சிரிச்சுட்டே இருக்கும்.